நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இண்டியன் லைட். பள்ளிக்கு மேலே, பள்ளிக்கு உள்ளே ரொம்ப ஹைட்டில் ஃபிட் பண்ணியிருக்கிற ஒரு இண்டியன் லைட். இந்த லைட்டில் என்னென்ன கனெக்ஷன்னு இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. கவரை கலட்டணும். கவரை கலட்டினதுக்கப்புறம் லைட்டை ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் இண்டியன் பல்ப்பு. இந்த பல்ப்பை ரிமூவ் பண்ணிடுறோம், கீழே வச்சிடுறோம். அதற்கு அப்புறமாக இதை ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். இப்படி அதுக்கு இடையில ரெண்டு சைட்லையும் நட்டு கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு நட்டையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணினோம்னா உள்ளே என்னென்ன ஐட்டம் ஃபிட்டிங்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் இது ரெண்டையும் இப்போ கலட்டுறோம். இப்போ பாக்ஸை கலட்டியாச்சு. செவர்லேருந்து கலட்டியாச்சு. செவர்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் இதுதான் இக்னெட்டர், இதுதான் சோக்கு. இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம். இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த 150 வாட்ஸு இந்த இண்டியலு லைட்டு நல்லா எரிங்க. இதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதனால் இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு பேஸ் டேரெக்டாக சோக்குக்கு வரணும். ஒன்று கொடுத்தாச்சு. இன்னி ஒரு பேஸ் இக்னெட்டருக்கு வரணும். இக்னெட்டருக்கு இக்னெட்டர்லேருந்து லூப்பிங் பண்ணி லைட்டுக்கு ஒன்று, அதே இதிலேருந்து நியூட்ரல்லேருந்து லைட்டுக்கு ஒன்று கொடுத்துட்றோம். நியூட்ரல் லைட்டுக்கு அடுத்தபடியாக இந்த இதிலேருந்து எல்பிங்கிறதுலேருந்து லேம்பில் இருந்து இது ஒரு வோல்டருக்கு போயிடுது லைட்டுக்கு. ஸோ இந்த இது சோக்குலேருந்து அவுட் ஆகி இக்னேட்டருக்கு வர்றது. இதில் என்னென்னா பிங்கிறதுல சோக்குலேருந்து அவுட் ஆகி வர்ற லைனை கொடுக்கணும். எல்பி அப்படிங்கிறதுல லைட்டுக்கு போகிற ஒரே ஒரு கனெக்ஷனை மட்டும் கொடுக்கணும். நியூட்ரல் அப்படிங்கிறதுல லைட்டுக்கு போகிற லைனு டைரெக்டாக வர லைனையும் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். ஒரு பேஸு சோக்குக்கும் ஒரு பேஸு இக்னேட்டருக்கும் கொடுக்கணும். இதுதான் நீங்கள் பார்க்குற இந்தியனுடைய சுச்சுவேஷன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டால் பிற்காலத்தில் நல்ல எலக்ட்ரிஷனாக ஆகலாம். தெரியுதா? இந்த மூணையும் இந்த பெட்டிக்கில் வச்சு சைஸ் பண்ணி அடைச்சி இந்த நட்டில் ரெண்டுலையும் மாட்டிட்டோம்னா லைட்டை போட்டால் சாலுவாகும். சோக்கை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே இருந்த சோக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே இருந்த சோக்கை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னி புது சோக்கு மாட்டணும். அதுதான் பாருங்கள்.